நம்ம NCERT லைன் பை லைன் சீரீஸ் கிளாஸ் 12 நீட் பயாலஜியில் ஃபீமேல் கேமட்டோஃபைட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் மெகாஸ்போரோஜெனசிஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 மெகாஸ்போர் ப்ராடக்டாக வந்து கிடைக்குது. ஸோ அந்த 4 மெகாஸ்போர் மூலமாக தான் நம்மளால் ஃபீமேல் கேமட்டோஃபைட் ஆர் எம்ப்ரியோ சாக்கை வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். எவ்வளவுதான் 4 மெகாஸ்போர் இருந்தாலும் நம்ம ஒரு மெகாஸ்போர் தான் யூஸ் பண்ண போறோம். மிச்சம் இருக்கிற 3 மெகாஸ்போர் வந்து டீஜெனரேட் ஆயிடும், அதாவது லாஸ் ஆயிடும். அந்த ஒரு மெகாஸ்போரை நம்ம ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் தான் எனக்கு எம்ப்ரியோ சாக் ஆர் ஃபீமேல் கேமட்டோஃபைட்டா வந்து எனக்கு டெவலப் ஆக போகுது. ஸோ நான் இந்த ப்ராசஸ்ல ஒரு மெகாஸ்போர் யூஸ் பண்றதுனால மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட் அப்படின்றத நம்ம சொல்றோம். இது இம்பார்ட்டண்ட்டான நீட் MCQ. எனக்கு எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் தான் யூஸ் பண்றோம். அதனால அந்த டெவலப்மெண்ட் மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லிடலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸை நம்ம டிவைட் பண்ண போறோம், அதாவது செல் டிவிஷன் பண்ண போறோம். மெகாஸ்போரோஜெனசிஸா இருக்கட்டும், மைக்ரோஸ்போரோஜெனசிஸா இருக்கட்டும், நம்ம மியாட்டிக் செல் டிவிஷன் தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ல பாத்தீங்கன்னா நம்ம மைட்டாட்டிக் செல் டிவிஷன் வந்து பண்ண போறோம். இந்த மைட்டாட்டிக் செல் டிவிஷன் ஃபர்ஸ்ட் எனக்கு 2 நியூக்ளியஸ் கிடைக்கும், அப்புறமா எனக்கு 4 நியூக்ளியேட் கொண்ட செல் கிடைக்கும், ஃபைனலா எனக்கு 8 நியூக்ளியேட் கொண்ட செல் கிடைக்கும். இதை நம்ம 2 நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக்னு சொல்றோம், 4 நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக்னு சொல்றோம், அண்ட் 8 நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக் அப்படின்னு சொல்றோம். இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட டெவலப் ஆகக்கூடிய எம்ப்ரியோ சாக் அப்படின்னா 2 நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக்ல எனக்கு 2 நியூக்ளியேட் கொண்ட செல் கிடைக்கும். அதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு நியூக்ளியே அட்டாச் ஆயிடும் அண்ட் இந்த எண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியில அட்டாச் ஆயிடும். ஸோ ஆப்போசிட் எண்ட்ல தான் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த செல் எல்லாமே லொகேட் ஆகக்கூடிய ரீஜியன். இப்ப இந்த 4 நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 2 இருக்கும் அண்ட் இந்த இடத்துல 2 இருக்கும். அதே மாதிரி 8 நியூக்ளியேட்னா இந்த இடத்துல 4 இருக்கும் அண்ட் இந்த இடத்துல 4 இருக்கும். ஸோ பாதியா நம்ம ஸ்பிளிட் பண்ணி ஆப்போசிட் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த செல் எல்லாமே லொகேட் ஆயிடும். அததான் இதுல சொல்லியிருப்பாங்க 2 நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக். அண்ட் இந்த 2 நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக் நான் திருப்பியும் மைட்டாட்டிக் டிவிஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 4 நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக் கிடைக்கும். இந்த 4 நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக் நான் திருப்பியும் மைட்டாட்டிக் டிவிஷன் பண்ணேன்னா எனக்கு 8 நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த மைட்டாட்டிக் செல் டிவிஷன்ஸ்ல எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீ நியூக்ளியர், அதாவது நம்ம நியூக்ளியர் டிவிஷன்ஸ் எதுவுமே நம்ம பண்ண போறது இல்ல, வெறும் செல்ஸை தான் டிவைட் பண்ணி ஆப்போசிட் எண்ட்ல பாத்தீங்கன்னா லொகேட் பண்ண போறோம். ஓகே, இந்த 8 நியூக்ளியேல நமக்கு 8 செல் வந்து கிடைக்குது. இந்த 8 செல்லுல எனக்கு 6 செல் பாத்தீங்கன்னா செல் வாலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அண்ட் மிச்சம் இருக்கிற 2 செல் வந்து போலார் நியூக்ளே அப்படின்ற நம்ம நேம் கொடுத்துருவோம். அந்த போலார் நியூக்ளே பாத்தீங்கன்னா எம்ப்ரியோ சாக்ல இருக்கக்கூடிய இந்த சென்டர் ரீஜியன்ல தான் எனக்கு அந்த 2 போலார் நியூக்ளியே லொகேட் ஆயிடும். ஓகே, இந்த 6 நியூக்ளியஸ் செல் வந்து பாத்தீங்கன்னா செல் வால்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அண்ட் பேலன்ஸ் இருக்கிற இந்த 2 நியூக்ளியவை நம்ம போலார் நியூக்ளியம்னு சொல்லுவோம். அது நம்ம சென்ட்ரல் செல்ல லொகேட் ஆயிடும். அதுதான் இதுல சொல்லியிருப்பாங்க 6 of the 8 nuclei are surrounded by cell wall and remaining 2 nuclei are polar nuclei. இந்த polar nuclei எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம egg apparatusக்கு கீழே சென்ட்ரல் ரீஜியன், லார்ஜ் சென்ட்ரல் செல் ரீஜியன்ல தான் இருக்கும். எக் apparatus அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பார்த்தோட டயக்ராமேட்டிக் வியூஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது நம்ம புக்லேயே தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 நியூக்ளியேட் அண்ட் இது வந்து 4 நியூக்ளியேட் அண்ட் இது வந்து 8 நியூக்ளியேட். எப்படி நான் 2 நியூக்ளியேட் 4 நியூக்ளியேட் 8 நியூக்ளியேட்னு சொல்றேன்? ஏன்னா எனக்கு 2 நியூக்ளியேட்ல 2 செல் கிடைக்கும், அது என்னோட ஆப்போசிட் போல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இங்க ஒரு செல் அண்ட் இங்க ஒரு செல். 4 நியூக்ளியேட்ல பாத்தீங்கன்னா எனக்கு 4 செல்ஸ் கிடைக்கும், இந்த இடத்துல 2 செல்லாகும் அண்ட் இந்த இடத்துல 2 செல்லாகும் எனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் 8 நியூக்ளியேட் பாத்தீங்கன்னா 8 செல் கிடைக்கும், அதுல
இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா 4 செல்ஸும் அண்ட் இன்னொரு ஆப்போசிட் எண்டில் 4 செல்ஸும் கிடைக்கும். இதான் என்னோட 2 நியூக்ளியேட் 4 நியூக்ளியேட் 8 நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக். இந்த 8 நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக்ல 6 நியூக்ளியர் பார்த்தீங்கன்னா எனக்கு செல் வால்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இந்த 6 நியூக்ளியர்ல இந்த இடத்துல 3 நியூக்ளியஸ் செல்லும் அண்ட் இந்த இடத்துல 3 நியூக்ளியஸ் செல்லும் ஆக்குபை பண்ணணும். பேலன்ஸ் இருக்கிற இந்த 2 நியூக்ளியர் பார்த்தீங்கன்னா போலார் நியூக்ளியர் அப்படின்னு சொல்றோம். இதுதான் நம்மளோட லார்ஜ் சென்ட்ரல் செல் ரீஜியன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்குபை வந்து பண்ணிடும். இவ்வளோ நேரம் நம்ம சொன்னதை டயக்ராமேட்டிக் வியூவாகவும் பார்த்தோம். எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் லைன் பை லைனாக படிக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டயக்ராம்ஸையும் நீங்கள் பாருங்க. ஏன்னா அதுலேயும் நீட் எம்சிக்யூ வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ இந்த மெச்சூர் கண்டென்ட், அதாவது மெச்சூர் எம்ப்ரியோ சாக்ல என்னெல்லாம் இருக்கும் அண்ட் அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதான் இந்த பேராகிராஃப்ல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நம்ம 6 செல் வந்து என்னோட செல் வால்க்கு கான்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அண்ட் என்னோட வியூல பாத்தீங்கன்னா சலாசல் எண்ட் அண்ட் மைக்ரோபைல் எண்ட் அப்படின்றது என்ன அப்படின்றது நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்கை போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் நான் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். அதில் நம்ம மைக்ரோபைல் சலாசல்ன்றது பார்த்தோம். ஸோ இந்த 6 நியூக்ளியில பாதியாக பிரித்தோம் அப்படின்னா 3 நியூக்ளியர் 3 நியூக்ளியன் கிடைக்கும். ஒரு 3 நியூக்ளியர் பார்த்தீங்கன்னா மைக்ரோபைல் ரீஜன்லையும் இன்னொரு 3 நியூக்ளியர் பார்த்தீங்கன்னா சலாசல் ரீஜன்லையும் அட்டாச் ஆகிடும். ஸோ அதை தான் நம்ம எக் அப்பேரட்டஸ் அண்ட் ஆன்டிபோடல் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னோட மைக்ரோபைல் ரீஜியன்ல இருக்கக்கூடிய 3 செல்லை எக் அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் என்னோட சலாசல்ல இருக்கக்கூடிய 3 செல்லை ஆன்டிபோடல் செல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக் அப்பேரட்டஸ்ல பார்த்தீங்கன்னா 3 செல் இருக்குல்ல, அந்த 3 செல்லுல 2 வந்து சினர்ஜிட்ஸ் அண்ட் 1 வந்து எக் செல். சினர்ஜிட்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் செல் திக்கனிங், அதாவது ஒரு திக்கா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் செல் ஸ்ட்ரக்சர். இந்த திக்கனிங் மூலமா தான் ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் அப்படின்ற ஒரு காம்பனன்ட் வந்து உருவாகுது. இந்த ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸும் சினர்ஜிட்ஸும் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, என்னோட போலன் கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மால லேண்ட் ஆனாலும் அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து போலன் டியூப் வழியா, அதாவது ஸ்டைல் வழியா எனக்கு லாஸ்டா டெஸ்டினேஷன் பாயிண்ட் அப்படின்றது என்னோட இந்த சினர்ஜிட்ஸ் அண்ட் ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் தான். இது மூலமா தான் எனக்கு பாலினேஷன் ப்ராசஸ் ஆகி எனக்கு ஃபைனலா ஒரு ஃப்ரூட் வந்து ப்ராடக்டா வந்து கிடைக்குது. அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் அண்ட் சினர்ஜிட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலும் அந்த டைமில் வந்து இவங்க தான் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த சினர்ஜிட்ஸ் அண்ட் ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. அண்ட் இது எல்லாமே எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா நம்மளோட மைக்ரோபைலார் ரீஜியனில் தான் இருக்கும். அண்ட் சலாசல் ரீஜியனில் இருக்கக்கூடிய 3 செல்லை நம்ம ஆன்டிபோடல் செல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம லார்ஜ் சென்ட்ரல் செல் அண்ட் அதில் 2 போலார் நியூக்ளியை வந்து இருக்கும். அதோட டயக்ராமேட்டிக் வியூவை நம்ம பார்த்துடலாம். இதுதான் வந்து ஒரு மெச்சூர் எம்ப்ரியோ சாக் இருக்கக்கூடிய ஒரு டயக்ராமேட்டிக் வியூ. ஸோ இதான் நம்ம மைக்ரோபைலார் எண்ட். அந்த மைக்ரோபைலார் எண்டில் இந்த திக்கா இருக்கக்கூடிய இந்த இது இருக்கு இல்லையா, இந்த கிரீன் கலர், இதுதான் நம்ம சினர்ஜிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த சினர்ஜிட்ஸ் மூலமாக இருக்கிறது தான் ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ். இவங்க தான் வந்து போலன் டியூப் அண்ட் பாலினேஷன் ப்ராசஸ் அந்த ஃப்ரூட்டை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க 2 பேர் தான் இம்பார்ட்டன்ட் ரோலில் இருப்பாங்க. அண்ட் நம்ம சொன்ன மாதிரி 3 செல்ல 2 வந்து சினர்ஜிட்ஸ், 1 வந்து எக்ஸெல். அந்த எக்ஸெல் தான் இது. அண்ட் லார்ஜ் சென்ட்ரல் செல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 2 போலார் நியூக்ளியை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சலாசல்ல 3 செல்ஸ் இருக்கு அண்ட் அதை வந்து ஆன்டிபோடல் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சலாசல் ரீஜியன் தான் இருக்கு. ஒரு ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு டிப்பிக்கல் எம்ப்ரியோ சாக், மெச்சூர் எம்ப்ரியோ சாக் பார்த்தீங்கன்னா 8 நியூக்ளியை கொண்ட 7 செல், 8 நியூக்ளியேட் 7 செல்ட். இம்பார்ட்டன்ட் நீட் எம்சிக்யூ.
ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட் தான் இந்த 8 நியூக்ளியேட் 7 செல். அண்ட் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த டாபிக் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளவுதான் நம்மளோட ஃபீமேல் கேமெட்டோஃபைட், அதாவது எம்ப்ரியோ சாக். ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ல இருந்து மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மூலமா 2 நியூக்ளியேட் 4 நியூக்ளியேட் 8 நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக் கிடைக்குது. அந்த 8 நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக்ல 6 நியூக்ளியை பார்த்தீங்கன்னா செல் வால்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணி, பேலன்ஸ் இருக்கிற 2 நியூக்ளியை வந்து போலார் நியூக்ளியன்னு சொல்றோம். அது நம்ம சென்ட்ரல் செல்ல லொகேட் ஆயிடும். இந்த 6ல 3 செல் வந்து மைக்ரோபைலார் ரீஜியன்லயும், மிச்சம் இருக்கிற 3 செல் சலாசல் ரீஜியன்லயும் இருக்கும். அண்ட் அந்த 3 செல் சலாசல் ரீஜியன்ல இருக்கிற செல்ல ஆன்டிபோடல்னும், அண்ட் நம்மளோட மைக்ரோபைலார்ல இருக்கிறத எக் அப்பாரட்டஸ்னு சொல்றோம். இந்த எக் அப்பாரட்டஸ் தான் பாத்தீங்கன்னா 3 செல் இருக்கு இல்லையா, அதுல 2 வந்து சினர்ஜிட்ஸ் அண்ட் 1 வந்து எக்ஸெல். இந்த சினர்ஜிட்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் செல் திக் லைக் ஸ்ட்ரக்சர். இவங்க தான் ஃபிலிஃபார்ம் அப்பாரட்டஸ் வந்து ஃபார்ம் பண்றாங்க. இந்த ஃபிலிஃபார்ம் அப்பாரட்டஸ், சினர்ஜிட்ஸ் இவங்க எல்லாமே போலன் டியூபோட அட்டாச் ஆகி நமக்கு பாலினேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரூட்டா ப்ராடக்டா நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 2 ஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டன்ட் ரோல்ல இருக்கும். அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது ஆன்டிபோடல் செல் அண்ட் போலார் நியூக்ளியே. ஒரு டிப்பிக்கல் மெச்சூர் எம்ப்ரியோ சாக்ல பார்த்தீங்கன்னா 8 நியூக்ளியே 7 செல்டு ஸ்ட்ரக்சரா பார்த்தீங்கன்னா இருக்கும்.